இது வந்து எந்த ஒரு அரசியலமைப்புமே பேச மாட்டேங்குது. திருமாவளவன் வைகோ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? செம்மணி படுகொலை மொத்தமா இந்த இன படுகொலை நிகழ்ந்த சமயத்துல எல்லாம் எனக்கு ஒரு 11 வயசு தான் இருக்கும். நான் என்னோட தந்தையோட பார்வையில இருந்து கம்பீரமா இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு உள்நாட்டுல ஒரு அழுகையோட நின்றுட்டு இருந்ததும் கையறும் நிலையில எல்லாரும் இருந்ததை பார்த்துதான் வந்து இதை எப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலே பாலச்சந்திரன் அவர்களை விட என்னோட வயசு குறைவுதான். இன்னைக்கு இருந்திருந்தா அவர் ஒரு இளைஞர், அது எப்படி வேணாலும் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு 15 ஆண்டுகளை இந்த போர் கடந்து வந்திருக்கு. அப்ப வந்து நம்ம இந்திய மக்கள், குறிப்பா தமிழக மக்கள் அந்நேரத்துல IPL பார்த்துட்டு இருந்தோமோ இல்ல வந்து நாடகங்கள் பார்த்துட்டு இருந்தோமோ, நம்ம ஈழ மக்கள் அன்னைக்கு நினைச்சு பார்க்காத மக்கள் கூட இருந்திருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு ஈழத்தமிழரும் வந்து ஏதோ ஒரு வகையில தினமும் வந்து இந்திய தேசம் இருக்கு, தந்தைய தேசம் இருக்கு, அங்க நம்மளோட மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநில அரசுல ஆட்சி அமைச்சு இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு குறைஞ்சபட்ச நல்லதையாவது நம்ம உறுதி செஞ்சிருவாங்க நிச்சயமா நம்பிருப்பாங்க. அந்த ஒரு பையன் பள்ளி சீருடையோட பள்ளிக்கூடம் போய் கொலை செய்யப்பட்டிருக்காரு இல்லையா, அவரோட அம்மா எந்த நம்பிக்கையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்படி ஒண்ணும் நடந்துராது, அப்படி ஒண்ணும் நம்மளை கைவிட்டுற மாட்டாங்கன்னு நினைச்சுதான் நம்பியிருப்பாங்க. அப்போ ஈழத்தமிழர்கள் ஒவ்வொரு நாளும் தமிழக மக்களை நினைச்சு பார்த்துட்டு தான் கடந்திருப்பாங்க. நம்ம தான் வந்து அந்த மாபெரும் பழியை வந்து நம்ம சுமக்க போறோம். அப்ப அத ஓரளவாவது அந்த பழியை நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா வந்து இந்த மக்களுக்கு குறைந்தபட்ச நீதியாவது பன்னாட்டு சபையில வாங்கி கொடுக்கணும். அது வந்து தமிழ்நாட்டுல ஒரு வல்லமையான ஒரு ஆட்சி அமையும் போது அது சாத்தியமாகும். இது காலத்தோட கட்டாயம். இவங்களுக்கு அது வந்து ஒரு பேச்சு பொருளா இருந்துச்சு, அன்னைக்கு ஒரு பேச்சு பொருளா இருந்துச்சு. என்னோட அதாவது 2009 இளைஞர்களா வந்து போராடி இருப்பாங்க இல்லையா, அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நாங்க வெளியே போனா ரொம்ப ஏதாவது போராடிடுவோமோ அப்படின்றனால எங்களை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு எங்களை பேச விட்டு ஏன்னா நீங்க நிறைய பேச அந்த வீரி வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அப்ப வெளியே விட்டா போராடி இருக்கிறோம், நீங்க எல்லாம் அவங்களை திரட்டி அவங்களை பேச வச்சு அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி எங்களோட ஆற்றலாம் அப்படி போயிருச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அன்னைக்கு அவங்க எடுத்த போராட்டங்கள் எல்லாமே வந்து அன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை வந்து அப்போதைக்கு அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக செஞ்ச ஒரு கபடதாரி நாடகங்கள் தானே தவிர அது போராட்டம் தான் சொல்ல முடியாது. போராட்டம்னா இந்த மாதிரி இருக்கணும்.